இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டா ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டாக்ஸு டான்ஸ் ஆடுறது, அதுவும் டான்ஸ் ஆடுது. ஸோ ஒரு ஆள் வந்து டான்ஸ் ஆட வேறு லெவலில் இருக்குது. டான்ஸ் எல்லாம் குலுங்கி குலுங்கி டான்ஸ் ஆடுறோம். அதாவது when I hear rumors about இதுதான் இருக்குது. படத்தில் உள்ள மாதிரியே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை ரியாக்ஷன் இதுலேயே ரியாக்ஷன் வருது பாருங்க. இதுலேயே ரியாக்ஷன் வருது. அடுத்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் சட்டை மாதிரி போட்டு விட்ருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேடல் நினைக்கிறேன். ஆமாம், மேடல் ஏதோ ஆமாம் மேக்கப் போட்டு வைக்கிறாங்க. ஆமாம், மேக்கப் வைக்கிறாங்க. ஹோம்மேட் வாட்டர் ப்ரூஃப் காஜல், ஹோம்மேட் வாட்டர் ப்ரூஃப் காஜல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. பாதாம் பிஸ்தாலாம் வச்சு இதை பண்ணுறாங்க. அதாவது விளக்கு எரிய வச்சு அதில் இதை கருப்பாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ பாடுறாங்க, நல்லாயிருக்கு. சாங் நல்லாயிருக்கு. வாட் இஸ் எப்படி வந்து எல்லாருமே எதையா ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குறாங்க. ஹனுமான் இது மாதிரி காமிக்கிறாங்க. கிராஃபிக்ஸ் நல்ல கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பர்த்டே மை ஹஸ்பண்ட் போட்டு தியேட்டர்லேயும் கொண்டாடுறாங்க. ஸ்மால் டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. பர்த்டே செலிப்ரேஷன் நல்லாயிருக்கு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது ஃப்ளேம் இது ஹீட்டர் நினைக்கிறேன். ஃப்ளேம் இது நல்லாயிருக்கு. கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டிங் செட்டப்போட இருக்கு. முடி வெட்டுறது வந்துருக்கு. சின்ன குழந்தைக்கு முடி வெட்டுறாங்க. இது எப்படி வெட்டுறாங்கன்ற பார்க்கலாம். முடி நல்லா சீவி விட்டுருக்காங்க. ஏதோ ஹேர் ஸ்டைல் இதாக பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆம்பளை ஆளுங்களுக்கு வெட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஸோ பையனுக்கு வெட்டி விட்ட மாதிரி இருக்கு. இது கிராஃபிக்ஸில் காமிக்கிறாங்க. இது ஏஐன்னு நினைக்கிறேன். ஸ்கின் இது பண்ணுறது ஜா டென்ஷன் ரிலேஷன் போட்டுருக்காங்க. ஸ்கூல்ஸ் இருக்க ரியல் லைஃப். பையன் அடிக்கிறான், பொண்ணு அடிக்குது. பையன் செம்மையாக எடுத்தான். பையன் வந்து செம்மையாக அடிக்கிறான். பொண்ணு வந்து சும்மா லேசாக தட்டின மாதிரி பண்ணுது. பையன் நல்லா அடிக்கிறான். அழுகிறான். பொண்ணு வந்து அழுகிறான். லீவ் டேஸில் அழுகிறது இல்லை. லீவ் டேஸில் சண்டை போட்டுக்கிறாங்க. புலி ஆமாம், புலி சோடா அப்படின்னு. ஸோ இது வந்து பச்சை மிளகாய், எலுமிச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணுறாங்க. நல்லா இருக்குன்றாங்க. 2 years of waiting போடுறாங்க. யாரும் அவங்க தெரிஞ்சவங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அப்பான்னு நினைக்கிறேன்.
அப்பாவா என்னன்னு தெரியல. அப்பாவா என்னன்னு தெரியல. இருங்க பார்ப்போம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டா என்ன அண்ணனா என்னன்னு தெரியல. ஹஸ்பண்ட் தான் ஆமாம். ஹஸ்பண்டு உங்கள் பார்ட்னர் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு இது பண்ணுறாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறாங்க. பரவாயில்ல, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ரைடு சிஸ்டர் ரெண்டு போட்டிருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்தில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க, பார்த்தேன். டான்ஸ் வந்து நல்லா, அது ஒரு மேரேஜில் ஒரு அப்டேட் மாதிரி வந்துருச்சு. டான்ஸ் ஆடுறது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஆமாம், அப்டேட் ஆகி அதுலேயே டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துருக்காங்க. சிஸ்டர் சும்மா வித்தர் மை சிஸ்டர்ன்ட்டு போட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு சிஸ்டர் எல்லாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்கு. திருக்கை ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பிளான் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கதைகள்லாம் இது பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியலாக டை கிராஃப்ட் மாதிரி பண்ணி ஹைபிஸ்கஸ் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா கூட நல்லா இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இப்போ என்ன பண்ணுங்க, கப்புள் சேலஞ்சுன்ட்டு வந்துருக்கு. ஸோ ஒரு சைடு விட்டு குடிக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க போல. உடம்பு வந்து கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா கை வராது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சேலஞ்சுன்ட்டு பண்ணுறாங்க. சேலஞ்சு சொல்லி பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, சும்மா ஃபன் கேம்ஸ்க்காண்டி இருக்கும், அதெல்லாம் பண்ணுறாங்க. அதிலே போட்டிருக்க ஃபன் கேம்ஸு. ஸோ சும்மா ஃபன்னாக இருக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க போல். ஸோ நெக்கை வச்சு கழுத்துக்கிட்ட வச்சு பண்ணி பார்த்தாங்க அவருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்களாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஃபன் கேம்ஸ் எல்லாம் வாங்க போல. வந்துச்சு, பிடிச்சிட்டாரு. வரமாட்டேன்னு நினைச்சேன், பிடிச்சிட்டாரு. வீடியோ போட்டு வருது வீடியோ. செய்து வர்றாங்க, பார்த்தே சிரிப்பாக இருக்கு. அவர் ரிலேட்டிவ்ன்ட்டு சிரிப்பாக இதாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீ வைப்பிங் இந்த பேக் ஸ்டேஜ்ன்ட்டு போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்க வைப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பின்னாடி ஒரு சின்ன குழந்தை மட்டும் வைப் பண்ணுங்க. வைப் பண்ணுங்க, பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. பரவாயில்ல, வைப் பண்ணது நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து ப்ரெட் இது பண்ணுறாங்க. எக்கு கலந்து இது பண்ணுறாங்க. சாஸ் மாதிரி தடவுறாங்க நினைக்கிறேன். சீஸை வைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த ப்ரெட் பீஸான்னு நினைக்கிறேன். எக் ப்ரெட் பேன் பீஸான்ட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்க. டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் வித் எவ்ரி மேனேஜ் எக் கார்லிக் ஸ்பினாச். ஏதோ இந்த ஸ்பூன் இது மாதிரி காமிச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ வால்நட் இந்த மாதிரி ஃபுட்டு இதுக்காண்டி சொல்கிறாங்க. நுங்கு இது பண்ணி எடுக்கிறாங்க.
வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, தேங்காய் அதை அரைச்சிடுறாங்க. இது கட் பண்ணிடுறாங்க. தேங்காய் பால் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு நுங்கையும் போட்டுறாங்க. ஐஸ் கட்டி கலந்து வைக்கிறாங்க. அதை விடுறாங்க. தேங்காய் பாலில் வந்து நுங்கு போட்டு நுங்கு பால் இது பண்ணுறாங்க. பெட் போஸ்டர் இதுதான் செய்கிறாங்கன்னா தலகாணி மாதிரி வச்சுட்டு பண்ணணுன்றாங்க. தலகாணி எப்படி சப்போர்ட்டாக வச்சுக்கணுன்ட்டு சொல்லி பண்ணுறாங்க. ஓகே சார், சேலையில் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ மிஷின் இருக்குது. கோல்டு ஏதோ விடுறாங்க. கோல்டு கலர் ஏதோ ஆர்னமெண்ட் விடுறாங்க. ஸோ அதை விட்டுது. ஆமாம், ஆமாம். ஸோ இது எம்ப்ராய்டர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எம்ப்ராய்டர் இந்த மேலேயே போட்டுருக்காங்க. எம்ப்ராய்டர் போடுறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. மிஷின் வச்சு போடுறாங்க. சரி, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.